வணக்கம். ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. இன்னைக்கு நம்ம ராசி பலம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜோதிடத்துல பாருங்க, இந்த ராசியில ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஒரே நட்சத்திரத்துல நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஒரே டேட்ல நிறைய பேர் 1000 பேர் பிறந்திருப்பாங்க. லட்சம் பேர், கோடி பேர் பிறந்திருப்பாங்க. ஆனா இதெல்லாம் இண்டிவிஜுவலா இல்லை. எப்படின்னா இப்ப பாருங்க, மீன ராசிக்கு கும்பராசிக்கு எல்லாமே சாடை சாத்தி நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கா? இல்ல. எதுக்குன்னா உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி உங்களோடது புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க வெறும் ஜாதகம் மட்டும் இல்ல, கை ரேகையும் ஜாதகத்துக்கு மேட்ச் பண்ணணும். இப்ப பாருங்க, உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்கு, அது கையில இருக்கா? அது ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணணும். எதுக்குன்னா ஒருவேளை உங்க டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆயிருக்கலாம், பர்த் டைம் மிஸ்டேக் ஆயிருக்கலாம், ஆனா கை ரேகை போய் சொல்லாது. ஸோ ரெண்டுமே மேட்ச் பண்ணி, நாடி ஜோதிடம் படி, பாமிஸ்ட்ரி படி ரெண்டுமே மேட்ச் பண்ணி நாம ஒருவேளை இந்த டேட் ஆஃப் பர்த் சரி இல்லை இன்னாலும் கூட நாம கண்டிப்பா இந்த கை ரேகை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி உங்க ஜாதகத்தை பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் இருக்குன்னு பாருங்க, ஒரு கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. ஜாதகத்துல தசா பீரியட் நாம பார்ப்போம். அதுக்கப்புறம் கை ரேகை வச்சு கையில சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்ட லைன்ஸ் எப்போ எந்த ஏஜ்ல டச் ஆகுது அது பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரச்சனை பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம அலைன் பண்ணி சொன்னா 100% ப்ரெடிக்ஷன் கரெக்டா வரும். இந்த மாதிரி நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னா பைரவி ஆஸ்ட்ரோவை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த நம்பருக்கு நீங்க கூப்பிடலாம். மேஷ ராசி 2026 மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மேஷ ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசியில இருக்கிற 2 கிரகங்கள் சூரியன், புதன். ஸோ இந்த 2 கிரகங்கள் நீங்க பாருங்க, இந்த சூரியன் அங்க இருக்கும்போது எக்ஸால்டடா உச்சமான ஸ்தானத்துல அந்த கிரகம் இருக்கு. ஸோ இந்த சூரியன் அப்படி அங்க இருக்கும்போது நிறைய பேருக்கு உடம்பு பிரச்சனை, ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் அது சரியாகிற சான்ஸ் அதிகமாக இருக்கு. அட் த சேம் டைம் புதன் கூட சிஷ்டாதிபதி லக்னத்துல இருக்கிறது ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ், சின்ன சின்ன ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ், நர்வஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், லங்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் கண்டிப்பா வர்ற சான்சஸ் இருக்கு. ஸோ ஜாகிரதை இருங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. ஆனா சூரியன் ரொம்ப நல்லது. ஆனா விபரீதமான டென்ஷன், ஆங்ஸைட்டி, ஒரு அக்ரெசிவ்னஸ், ஒரு கோபம் கொடுக்குற ஒரு பிளானட் ஆகிறதுனால ஜாகிரதை இருங்க. கம்யூனிகேஷன் மேலே ரொம்ப ஜாகிரதை இருக்கணும். நீங்க ஏதோ பேசுவீங்க, அது உங்களை ஏதோ வேற மாதிரி உங்களை அது டென்ஷன் கொடுக்குற சான்சஸ் இருக்கு. நல்லதுக்காக தான் நீங்க பேசுவீங்க, ஆனா அது உங்களுக்கு திரும்பி ஒரு நெகட்டிவா வரும். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே மேஷ ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. 3rd ஹவுஸ்ல இருக்கிற குரு கிரகம் கண்டிப்பா ஒரு லாங் ஜெர்னி, ஒரு கோவிலுக்கு போற சான்சஸ், ஒரு சக்தி புருஷர், ஒரு சித்தி புருஷர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு எனர்ஜி இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சன் நீங்க மீட் பண்ற சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு கோவிலுக்கு நீங்க போகணும்னு நினைச்சுக்கிட்டு நிறைய நாள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அங்கே போற சான்சஸ் அதிகமா இருக்கு. அது அட் த சேம் டைம் கேது கிரகம் பஞ்சம ஸ்தானத்துல இருக்கிறதுனால சந்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமா இருக்கும். சந்தானம் வெறும் இல்ல, உங்க குழந்தைங்க நீங்க கொஞ்சம் ஒரு பெயினுக்கு ஆகுற சான்சஸ். சில பேர் சார் என் குழந்தைக்கு, என் மகனுக்கோ மகளுக்கோ வேலை கிடைக்கல சார்னு கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் உங்க மக்கள், உங்க குழந்தைகள் சந்திக்கிற அதிகமான சான்சஸ், பாசிபிலிட்டிஸ் இந்த ராசியில பிறந்தவர். திருமண யோகம் மேக்சிமம் இருக்கிறது. சப்தமாதிபதி 2வது வீட்டுல இருக்கிறது திருமணத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில யாருக்கு டிலே ஆயிட்டு இருக்கோ, இன்னைக்கு வரைக்கும் டிலே ஆகுதோ எல்லாருக்குமே கண்டிப்பா திருமண யோகம் இருக்கு. சம்பந்தம் கிடைக்கலாம், ரொம்ப நல்ல ப்ரொபோசல் வரலாம், திருமணம் கூட நடக்கலாம். ஒருவேளை இன்னும் டிலே ஆயிட்டு இருக்கா, உங்களோட பர்சனல் ஜாதகம் பார்க்கணும். நெட்டல் ஹாரோஸ்கோப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜாதகத்துல இருக்கிற வேறு வேறு காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கு, ஏதாவது தோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, இல்ல சனினால ஏதாவது பிரச்சனை வருதா, எல்லாமே பார்த்து நம்ம இதுக்கு பரிகாரம் பண்ணிடலாம். பரிகாரம்னா பெருசான பூஜை ஹோமம் கிடையாது. ஒரு கிரகத்துக்கு நாம சரண்டர் ஆகணும், உண்மையா சரண்டர் ஆகணும், பிரேயர் பண்ணணும், மந்திர ஜபங்கள் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அந்த கிரகம் எனர்ஜைஸ் ஆகும், அந்த கிரகத்தோட நெகட்டிவ் எஃபெக்ட் கம்மியாகும். ஸோ அப்போ நீங்க பாசிட்டிவ் ரிசல்ட் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம்.
அதே மாதிரி நிறைய பேர் வந்து சாடை சாத்தி பத்தி பயப்படுறது ஒண்ணுமே இல்லை. சாடை சாத்தி நல்லது கூட பண்ற சான்ஸ் அதிகமா இருக்கு. சாடை சாத்தி உங்களுக்கு கெட்டது பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அஷ்டக வர்க்கத்துல கம்மி பாயிண்ட்ஸ் இருக்கணும், சனி வந்து அவயோகி கிரகமா இருக்கணும், சனி வந்து டிரான்சிட் இல்லாம தசா பீரியட்ல வந்தாலும் கூட அது பார்க்கணும். எப்படி கிரகம் உங்களுக்கு என்ன அது பார்க்கணும் ஃபர்ஸ்ட் உங்க லக்னத்துக்கு. ஃபங்க்ஷனல் பெனிஃபிட், ஃபங்க்ஷனல் மலிஃபிக்ஸ் சொல்லுவாங்க. இந்த 2 கிரகங்களுமே எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சும்மா வந்துட்டு உங்களுக்கு சாடை சாத்தி வந்துட்டு பிரச்சனை கொடுக்க வேண்டியது ரொம்ப பை. கரியர் ரிலேட்டட் விஷயத்துல கண்டிப்பா சக்சஸ் இருக்கு. புது ஜாப் கிடைக்கிற சான்சஸ், அது இல்லாம யாரும் இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்களோ அவருக்கு எல்லாமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வெளிநாட்டுக்கு போடுற சான்சஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டி வாங்குற ஒரு யோகம் கூட அதிகமா இருக்கு இந்த மேஷராசில பிறந்தவருக்கு. இவ்வளவு விஷயங்கள் மேஷராசில பிறந்தவருக்கு.